அம்மா பூவை உயரமா வீசாதீங்கம்மா, தயவு செய்து பூவுக்கு சொல்ற கேளுங்க. பூ வேட்பாளர் மேல வீசாதீங்க, முன்னாடி வாகனத்துக்கு வீசுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் கூட எந்த ஸ்டேஷன் நான் இங்கே தலைவர் ரூட்டில் என்ன என்னத்துக்காகமா நீங்கள் அங்கே ஸ்டேஷன் போர்ட் நம்பர் ஒரு நிமிஷம் ஃபோன் நம்பர் வாங்கி பேசுங்களேன். யார் என்ன கேளுங்க யார் என்னங்க என்ன வேணும் என்னன்னு கேளுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. நீங்கள் முன்னெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, எதுக்காக வச்சுருக்கீங்க என்னன்னு கேளுங்க. சரியா? என்ன நோட்டீஸ் பண்ணுவாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணம்பாளையத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புதமான நாளில் கண்ணம்பாளையம் சென்று கொண்டிருக்கின்றோம். சிறப்பான நாளில் எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லாம் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லாம் அல்ல இறைவன் உங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, நாம் இன்று முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 இன்னும் சரியாக சொல்ல போனால் 5 நாட்களில் நீங்கள் எல்லாம் இந்தியாவில் 98 கோடி மக்கள் ஏப்ரல் 19 ஆரம்பிச்சு ஜூன் 1 வரைக்கும் 98 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. அதுல முதல்ல 8 கோடி பேர் நாம ஓட்டு போடுறோம். யார் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 5 ஆண்டு காலம் 2024 29 வரை எப்படி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று ஐயா, இன்னைக்கு முதலாக நம்முடைய நாட்டிலே பெரியவர்களே, தாய்மார்களே, முதலாக நம்முடைய நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, கட்சியிலிருந்து அருணாச்சல் வரை முதலாக அவங்க எந்த மொழி வேணாலும் பேசணுமையா, எப்படி வேணாலும் வாழட்டும், எந்த கலாச்சாரம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட முதலாக ஒருமித்த கருத்தை பார்க்கின்றோம். 2024 மோடி அவர்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தை பார்க்கின்றோம். இதற்கு முன்பு இதுபோல் நாம் பார்த்தது கிடையாது. எல்லா மாநிலங்களும் அவங்க பிரச்சனைக்காக ஓட்டு போடுவாங்க, மொழியை வச்சு ஓட்டு போடுவாங்க, கலாச்சாரத்தை வச்சு ஓட்டு போடுவாங்க, கூட்டணியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த முறை மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் மறுபடியும் வர வேண்டும், 3வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும். ஆனால் இந்த முறை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வர வேண்டும் என்பதிலே நாம் அனைவரும் ஒற்றை கருத்தோடு வந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு காலையில சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டங்கம்மா, தாய்மார ஒரு வீடியோ போட்டாங்க தாய். அதெல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, சில பேர் பார்த்திருக்கலாம். பார்க்காதவர்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த வீடியோல என்ன இருக்கு. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு 2 வீலர்ல போவாங்க. அன்பு சொல்ல 2 நிமிஷம் நீ கொடுத்தீங்க, அவங்க கேட்கும் ரொம்ப முக்கியமானது. கணவரும் மனைவியும் ஒரு 2 வீலர்ல போறாங்க. நம்ம வீட்டுல தெரிய எப்பொழுதுமே நம்முடைய தாய் சொல்ல விடுவாங்க, இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசினோடனே கணவர் சொல்லுவாரு, உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியாது சுமார் அப்படி மாத்தி ஓட்டு போட்டுறாத, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு. மாத்திக்கிற ஓட்டு போட்டுறாது, இந்த டைம் பிஜேபி உள்ள விட்டுறாது. மனைவி எதுவுமே பேச, தாய்மார் அப்படியே உட்கார்ந்துட்டு போறாங்க. அந்த 2 வீலர் அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரம் போனோடனே ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுடைய கணவர் பூக்கடைக்கார அக்காட்ட சண்டை போடுறாரு, நீங்க சம்பாதிச்சு 200 ரூபாய் பணத்தை கொடுறீ அப்படி. அந்த அக்கா 200 ரூபாய் புடிங்க பாக்குறாங்க. இல்லைங்க குழந்தைகளுக்கு வேணும், இதை வைத்துத்தான் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவுக்கு வேணும், நான் கொடுக்க மாட்டேன். அவர் கணவர் சண்டை போடுகின்றார் இந்த 200 ரூபாய் டப்பால இருந்து எடுக்கிறதுக்கு. அப்ப ஒரு செய்தி வருது, தமிழ்நாட்டில் சாராயம் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக வருமானம் பெருகிக் கொண்டிருக்கிறது. 52,000 கோடி இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் ஒரு செய்தி ஓடுது. மறுபடியும் அப்படியே அந்த வண்டி போகுது ஐயா, அந்த வண்டி அப்படியே போகுது. கணவன் மனைவி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே போகும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கணவனும் மனைவியும் கேட்டுக்கிட்டே போறாங்க அந்த 2 வீலர்ல.
அந்த டூ வீலர் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போடுங்க ஐயா. இந்த பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போனீங்கன்னா தொட்டு பாஸ் செய்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்க போராட்டம் பண்றாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க, கரண்ட் பில்ல குறைங்க. அதையும் கணவன் மனைவியும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணி வெளியே வருது, டிவியில நியூஸ் ஓடுது. தமிழ்நாட்டினுடைய முக்கிய புள்ளி அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்த ஒரு போதை கடத்தல் மன்னன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அப்படின்னு. அப்ப கணவன் திரும்பி மனைவி கிட்ட சொல்றாரு, பேசாம பிஜேபி உள்ள விட்டுறலாம் அப்படின்னு. இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதனால பேசாம இந்த முறை நம்ம பிஜேபி உள்ள விட்டுறலாம். ஐயா, இன்னைக்கு தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல் 2024 தேர்தல் என்பது நீங்கள் எல்லாம் ஏக மனதாக பிஜேபிய தேசிய ஜனநாயக கூட்டணிய தமிழகத்திற்குள்ள பட்டி தொட்டி எல்லாம் விட வேண்டிய தேர்தல் இது. 7 ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி சொல்லி இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையாக இருக்கட்டும், கஞ்சா கலாச்சாரம் என்பது நகரத்தை விடுங்கய்யா, கண்ணம்பாளையம் வரைக்கும் வந்துருச்சு. கண்ணம்பாளையம் வரைக்கும் வந்துச்சு. நீங்க போய் சென்னை பத்தி பேசாதீங்க, கோயம்புத்தூர் பத்தி நான் பேசல, நான் சூலூரை பத்தி பேசலைங்க, நான் கண்ணம்பாளையத்தை பத்தி பேசுறேன். கண்ணம்பாளையம் வரைக்கும் கஞ்சா எட்டி பார்க்கிறது நிலைமை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தொழில் துறைக்கிறக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை. விவசாய பெருமக்களுக்கு கடைசியா கருணாநிதி காமராஜர் ஐயா 14 அணையை கட்டிட்டு போனாருங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அவர் கட்டின அணையை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இந்த விவசாய பெருமக்கள் குறிப்பாக இந்த பகுதியில் குடிக்கிற தண்ணியை கண்ணம்பாளையத்தில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க பாருங்க. கண்ணம்பாளையத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க அண்ணா, குடிக்கிற தண்ணி பாருங்க இந்த ஊருக்கு 12 நாளுக்கு ஒருக்கா வருது. அத்திக்கடவு குடிநீர் விநியோகம் பண்ணாம இருக்கிறாங்க. முதல்ல 6 நாளுக்கு ஒருக்கா வந்தது, 12 நாளுக்கு ஒருக்கா. ஆனா அந்த குடி தண்ணீர் எடுத்து குடிச்சு பாத்தீங்கன்னா உப்பு கலந்து இருக்கு. ஐயா, அந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனைய விஞ்ஞான ஊழல், சாதனையே விஞ்ஞான ஊழல் தான். தண்ணியில உப்பு தண்ணீரை கலப்புவாங்க, ஏன்னா அதே குவான்டிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அதுல கொழுப்பு சத்தை குறைப்பாங்க, ஏன்னா பால் பாக்கெட் அதே மாதிரி இருக்கும். இலவச வேட்டி சேலைன்னு வேட்டியை வாங்கினீங்கன்னா பருத்திக்கு பதிலாக பாலிஸ்டர் இருக்கும். இதெல்லாம் ஒரு கைவந்த கலை. இன்னைக்கு கண்ணம்பாளையத்துல குடிநீரில் உப்பு தண்ணீர் கலந்து விநியோகம் செய்கின்றார்கள். பேரூராட்சி பகுதியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளுமே 3 ஆண்டுகளாக கண்ணம்பாளையத்தில் ஏதாச்சும் நீங்க புதுசா பாத்தீங்களா நீங்களே சொல்லுங்க. ஆனா எங்களுடைய டீம் சொல்லியிருக்காங்க 3 ஆண்டுகள்ல ஒரு விதமான வளர்ச்சி பணியும் கூட கண்ணம்பாளையத்தில் எட்டி பார்க்கலை. சாக்கடைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அதனால் கொசுக்கள் அதிகமாகி எல்லா பக்கம் கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது. புதிதாக சாலைகள் அமைக்கவில்லை. குறிப்பாக ராவுத்தர் பிரிவாக இருக்கட்டும், பாக்கிமல்லி தோட்டம் சாலையாக இருக்கட்டும், நாகையன் தோட்டம் சாலையாக இருக்கட்டும், புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில அடிப்படை சாலை வசதிகள் இல்லைங்க. காமராஜர் நகரில் குழந்தைகள் சத்துணவு கூட முறையாக பராமரிக்கவில்லை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா, சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் கண்ணம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் உங்களிடம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு பெரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உள்ள வந்து ஆகும் ஐயா. இதற்கு மேலும் கூட நீங்க பிஜேபி வெளியே வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப தப்பு பண்றாங்க ஐயா. நாமெல்லாம் இதற்கு மேலேயும் பாரதிய ஜனதா கட்சி வெளியே இருந்தால் தமிழகம் அகல பாதாளத்திற்கு போகும். அதனால் இந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இருக்க வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே 3வது முறையாக அமர வேண்டும். அந்த 400 முதல் குரலாக உங்களுடைய குரலாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அந்த 400 முதலாவதாக இருக்க வேண்டும். நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் ஐயா. 500 நாட்கள்ல அந்த பேச்சு முடிச்சிடறாங்க. 500 நாட்கள்ல 100 தேர்தல் வாக்குறுதி. அந்த 100 தேர்தல் வாக்குறுதியில் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு அடிப்படை தீர்வு எப்படி கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அது விசைத்தறி கைத்தறி பிரச்சனைக்கான தீர்வு எப்படி அணுக போறோம், அதை தாண்டி விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனை எப்படி அணுக போறோம், குறிப்பாக இந்த பகுதியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை என்ன சரி செய்ய போறது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவார். ஐயா, மற்றவங்களை போல நம்ம சொல்லிட்டு போறது ஐயா, நேரம் கொடுத்து சொல்லி இருக்கின்றோம். 500 நாட்கள்ல 100 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டுகின்றோம் என்று. அது கண்ணம்பாளையத்துடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது. சூலூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேர்தல் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். நாம் செய்ய வேண்டியது இந்த முறை நம்பிக்கையோடு தாமரையின் பக்கம் நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்து உங்கள் பொருளாக பாராளுமன்றத்தை அனுப்பி வைக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதையும் சரி செய்வோம்.
50 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை, அதையும் சரி செய்வோம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு முன்பாகவே நாம் தயாராக இருப்போம். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. அன்பு சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இளைஞர்கள் நிறைய இருக்கிறார். இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தாங்க வைக்கிறேன். இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு உற்சாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம்முடைய இளைஞர்கள் யார் இருக்கிறீங்க, 7 மணிக்கு முதல் ஓட்டு உங்க ஓட்டா இருக்கும். கண்ணம்பாளையத்து பூத்துல 19ஆம் தேதி காலையில 7 மணிக்கு முதல் ஓட்டு நீங்க போட்டுங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, நீங்கள பொறுப்புணர்வை மிக்கவர்கள். இத்தனை பேர் நின்னாலும் கூட எங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். 25 ஆண்டுகள் உங்களுக்கான இந்தியா உருவாக்குறோம். நீங்க ஓட்டு போட்டுட்டு 4 பேர்த்த கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும். ஒரு தாய்மார் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, வீட்டுல பையன் பொண்ணு இருக்க மாட்டாங்க, தனியா தோட்டத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க. நீங்க ஒருத்தரும் 10 பேர்த்த பொறுப்பேற்கணும். நீங்க ஒரு சமூக ஆர்வலராக 10 பேர்த்த நீங்க ஓட்டு போட வைக்கணும். தோட்டக்காட்டுல தனியா இருப்பாங்க, கூட குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாட்டிட்டு போய் சொல்லணும், பாட்டி நான் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறேன், என் கூட நீங்க வாங்க பாட்டின்னு கூட்டிட்டு போகணும். அதுவும் உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய ஒரு வாக்கு மட்டுமல்ல, இளைஞர் காலையில 7 மணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்திவிட்டு முழுவதுமே 7 மணி வரை சாயந்தரம் யாருக்கு ஓட்டு போட முடியவில்லை, யாரால் செல்ல முடியவில்லை, யாருக்கு துணை இல்லை, யாருக்கு அங்க போய் நின்னாங்கன்னா கியூல நிக்க முடியாது, பெரியவங்க இருக்கிறாங்க, அவர்களை நீங்கள் பொறுப்பேற்று ஒருத்தரும் குறைந்தபட்சம் 5 இருந்து 10 பேர்த்த நீங்க கூட்டிட்டு போய் நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் வைக்கிற காரணம் ஐயா. காரணம் நான் சொல்றேன் ஐயா, இவங்க எல்லாம் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பார்த்துட்டாங்க, இவங்க எல்லாம் கலைஞர் கருணாநிதி ஐயாவை பார்த்துட்டாங்க, இவங்க எல்லாம் செல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டாங்க, அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க உதயநிதி ஸ்டாலின் பார்க்க போறீங்க. நல்லா புரிஞ்சு, இவங்க எல்லாம் ஆளுமைகளை பார்த்திருக்கிறாங்க. அடிப்படையில நமக்குள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் ஐயா மிகப்பெரிய ஆளுமை, கடவுள். புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய ஆளுமை. கர்மவீரர் காமராஜர் ஐயா கடவுள் தான். அடிப்படையிலே சித்தாந்தங்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனா அவங்களை பார்த்து கிட்டத்தட்ட நம்முடைய பெரும்பகுதியை தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்பதான் ஐயா ஸ்டாலின் அவங்க எல்லாம் பாக்குறோம். ஆனா இந்த குழந்தைகள் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை பார்க்க போறோம். அவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. நேற்று ஒரு அம்மா பேரு வைங்கன்னு குழந்தை கொடுக்குறாங்க. என்ன பேர் வச்சாரு தெரியுங்களா? ரோலெக்ஸ் பேர் வைக்கிறாங்க. ரோலெக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐயா, வாட்ச் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. ரோலெக்ஸ் இப்ப கமலஹாசன் நடிச்ச விக்ரம்னு ஒரு படங்க ஐயா, அதுல ட்ரக் விக்கிறவன் பேர் ரோலெக்ஸ். அதுல ட்ரக் விக்கிற ஒரு தலைவனுடைய பேர் ரோலெக்ஸ். அது ரோலெக்ஸ் பேர் வைக்கிறான். இப்படித்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கு, இப்படித்தான் எண்ணம் இருக்கு. ஆனால் இவர்களுடைய கையில இந்த இளைஞர்கள் கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நினைச்சு பார்த்தால். அதனால் இளைஞர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், உங்களுடைய வாக்கு சரியாக இருக்க வேண்டும். நீங்க 10 பேர்த்த கஷ்டப்படுறவங்க, ஓட்டு போட முடியாதவங்க, தனியா இருக்கிறவங்க, ஒத்தாசை வேணும்னு நினைக்கிறவங்கள, கிராமத்தில் இருக்கிறவங்க, தோட்டத்தில் இருக்கிறவங்க, விவசாயம் பண்றவங்கள நீங்க கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சு திரும்ப வந்து வீட்டுல விடும். இதை நீங்கள் சமூக காரியமாக பண்ணணும் பிரதர். இதை சமூக காரியமா பண்ணணும். நீங்க எல்லாம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற அதே ஆர்வத்தில் 19ஆம் தேதி காலையிலே பார்ப்பேன் கண்ணம்பாளையத்தில். பெரியோர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கெல்லாம், அன்பு சகோதர சகோதரிகளை, இங்க நீங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, பெரிய மனதோடு நிக்கிறீங்க. நாங்கள் 2 மணி நேரம் தாமதமாக வந்தும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னாங்க உங்களுடைய ஓட்டு மோடி ஐயாக்கு உறுதி செஞ்சுட்டீங்க நீங்க. ஐயா இந்த காலத்துல நம்ம திமுக அதிமுக கூட்டம் எல்லாம் பாக்குறோம். கூட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி நீ பணம் கொடு, ஆனா 15 நிமிஷத்துக்கு லேட்டா வந்தா நான் கிளம்பிடுவேன், அப்படித்தான் நீ கூட்டம் இருக்கு. ஆனா இங்கே உணர்வு பூர்வமாக எல்லோரும் வேலை செய்யறவங்க, விவசாயிகள், பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு வேலையை விட்டுட்டு 2 மணி நேரம் இங்க வந்து காத்திருக்கீங்கன்னா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வேள்வி மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வி. ஆனால் உங்களுடைய வாக்கு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டதுங்க. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாங்க, நீங்க எனக்காக அடுத்த 5 நாள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். போன்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, ஒரே கோயிலுக்கு போறவங்க கிட்ட, காட்டுல தோட்டத்துல யாரும் நம்மளோட இருக்காங்க, நாம ஒரு இடத்துல பணி செய்வோம், நம்ம கூட பணி செய்வங்க கிட்ட, நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்க கிட்ட, உங்களை சுற்றி யார் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னொரு அன்பு வேண்டுகோளையும் வைக்கிறேன் ஐயா. நம்ம எல்லாருமே தொலைபேசியில் பேசுவோம். நீங்க தொலைபேசி போன் வந்து எப்படி எடுப்பீங்க? போன ஹலோ நீங்க, ஏன்னா உங்க தம்பி நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நாளையில இருந்து ஹலோ சொல்லாதீங்க ஐயா.
19ஆம் தேதி வரைக்கும் போன் வந்தா தாமரை வணக்கம் சொல்லுங்க. தாமரை வணக்கம், நம்ம தாமரை வணக்கம் சொல்லுவோம். யாராக இருந்தாலும் தாமரை வணக்கம் சொல்வோம். எல்லோருக்கும் தாமரை எடுத்து சொல்வோம். தாமரையை பதிவிப்போம். கண்ணம்பாளையத்தில் பாருங்க, 4 பேர் 3 பேர் நம்முடைய அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் 3 அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் 3 அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே இந்த பகுதியில மக்கள் பணியில தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள். அதுல மிக மிக முக்கியமானவர் நம்முடைய கண்ணம்பாளையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து சமீபத்தில் நான் இங்கே வரும்பொழுது அண்ணன் என்னை தொலைபேசியில் அனுப்பிச்சாங்க. சண்முகன் அண்ணன், நீங்க வீட்டுக்கு வந்து நீ பார்த்துட்டு போறீங்களா? அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்றேன். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் அந்த கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பேரை சம்பாதித்து மக்களுக்காக பணி செய்தவர் ஒரு முடிவன்னைக்கு இடம் எடுத்தார். நான் இன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிக்கப் போகின்றேன், மோடி ஐயாவுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அண்ணன் சண்முகம் அவர்கள் கண்ணம்பாளையத்தினுடைய துணைத் தலைவர் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தேசியத்தின் பக்கம் மோடி அவருடைய கரத்தை வெளிப்படுத்த போறாங்க. மிக மிக அற்புதமான முடிவு. ஏன்னா மோடி அவர்களுக்கு நல்லவர்கள் எல்லாம் தேவைங்க. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நல்லவங்களும் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு தேவை. வந்திருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல நம்முடைய 13, 15வது வார்டு கவுன்சிலர் அக்கா நிர்மலா தேவி அவர்களும் அக்கா சரஸ்வதி அவர்களும் இருவரும் நின்று கொண்டிருக்கிறார். 13, 15வது வார்டு கவுன்சிலர் எம் சரஸ்வதி அக்கா அவர்களும் நிர்மலாதேவி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இருவரும் கடுமையாக பணி செய்யக்கூடியவர்கள். இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். செந்தில் வடிவேல் அவர்கள், சுரேஷ்குமார் அவர்கள், அருள்நாதன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், நித்யானந்தம் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், சுந்தர் அவர்கள், தேவராஜ் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், நம்முடைய சிவா அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், கலியமூர்த்தி அவர்கள், விவேகானந்தம் அவர்கள், இசைக்குமுத்து அவர்கள், அறிவழகன் அவர்கள், வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் மோடி இருக்கின்றார். SRA செந்தில்குமார் இருக்கிறாங்க. சூழல் இடைத்தேர்தல் நின்றவர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தலைவர் வந்திருக்கின்றார்கள். தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இருவர் அசோகன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிவித்து, IJ கட்சியினுடைய 5 அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு தெரியுங்க, 90% யார் இங்க நிக்கிறீங்களோ அரசியல் வேண்டாம் என்று ஒதுக்கி இருப்பவர்கள் என்று நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அரசியல் வேண்டாம்னு 90% நிற்கிறேன். அதுதான் நம்முடைய வெற்றி. நம்முடைய வெற்றி அரசியல் இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் இந்த அரசியல் கொண்டு வந்திருக்கின்றோம். அரசியல்ல கொஞ்சம் நல்லது செய்ய முடியும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றோம். கோவை பாராளுமன்ற தொகுதியில கடந்த 15 நாட்களாக குறிப்பாக நம்முடைய இல்லத்தரசிகள் குழந்தைகளோடு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டுப்படுகின்றோம். மறந்து விடாதீர்கள். எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். எங்களோடு இருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம். இளைஞர்கள் நான் சொன்னதை நீங்க கேட்கணும். 19ஆம் தேதி ஓட்டு போட்டுட்டு 10 பேருக்கு நீங்க ஓட்டு போட வைக்கணும். அதே போல அன்பார்ந்த வேண்டுகோள் எல்லோருக்கும் வைத்திருக்கின்றேன். நீங்கள் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறேங்கம்மா. நீங்க எல்லாம் களத்தில் இறங்கினாத்தான் மாற்றம். நீங்கள் இறங்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஒரே முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.